இங்கே தலித் அல்லாதார் என்கிற அடையாள அரசியல் பேசவில்லை. இந்தியாவின் மிக உச்சபட்ச அதிகாரத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் போன்ற பதவிகளில் அமர்ந்திருப்பவர்களின் வரிசையில் இடம்பெறக்கூடிய இந்திய தலைமை நீதிபதியாக உள்ள ஒருவர் மீது செருப்பை எடுத்து வீச முயற்சிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சனாதனத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அதை இந்தியா பொறுத்து கொள்ளாது, சகித்து கொள்ளாது என்று இந்தியிலே அவர் பேசியது அனைத்து ஊடகங்களிலும் பதிவாகியிருக்கிறது. ஆகவே சனாதன ஆதரவாளர்கள், சனாதன எதிர்ப்பாளர்கள் என்றுதான் இதை அணுக வேண்டியிருக்கிறது. B.R. கவாய் அவர்கள் R.S. கவாய் அவர்களின் வாரிசு. R.S. கவாய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் காலத்தில், சமகாலத்தில் சாதி ஒழிப்பு அரசியலை செய்தவர். இந்திய குடியரசுக் கட்சி இரண்டாக பிளவுபட்ட போது ஒரு அணியின் தலைவராக இருந்தவர். அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்தான் B.R. கவாய் என்பது ராகேஷ் கிஷோர் போன்றவர்களுக்கு நன்கு தெரியும். சில வாரங்களுக்கு முன்பு அல்லது சில மாதங்களுக்கு முன்பு யூடியூப் சேனல்களில் B.R. கவாய் அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும், உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே அவரை தாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிய பதிவுகள் இப்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. ஆகவே சனாதன சங்கிகளுக்கு ஒரு அம்பேத்கரியவாதி இந்தியாவின் தலைமை நீதிபதியாக அமர்ந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. திட்டமிட்டு தூண்டப்பட்ட நிலையில்தான் ராகேஷ் கிஷோர் அந்த உளவியலுக்கு ஆளாகி இருக்கிறார். அவருடைய கோரிக்கையை ஏற்காமல் மறுதளித்ததால் தலைமை நீதிபதிக்கு எதிராக அவர் செருப்பை வீச முயற்சித்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. உச்சநீதிமன்றத்திலும் சனாதன சக்திகளின் கொட்டம் தலைவிரித்து ஆடுகிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது.